இன்னும் சொல்ல போனா இது தமிழக அரசு மக்கள் மீது மின்சார தீவிரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது. மின்சார தீவிரவாதம், எலக்ட்ரிசிட்டி டெரரிசம் அகைன்ஸ்ட் தி பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. 10,000 கோடி நட்டோன்னு சொல்றது, 40,000 கோடி வருவாய் வந்திருக்கு. ஆனாலும் அதுக்கு பிறகும் நட்டம் என்று சொல்லுகின்ற தமிழக அரசு, இதற்கு என்ன காரணம்? என்ன காரணம்? லஞ்சம், ஊழல், நிர்வாக திறமை இல்லாத ஒரு அரசு. நிர்வாக திறமை கிடையாது இவர்களுக்கு. லஞ்சம், ஊழல், எதை எடுத்தாலும் லஞ்சம், ஊழல். தனியார் கிட்ட பெறாங்கன்னா என்ன காரணம் தெரியல. என்ன காரணம்? டப்பு டப்பு, காசு, பணம், துட்டு, மணி மணி. தமிழக அரசு திடீரென்று மின்கட்டண உயர்வை அறிவித்திருக்கின்றார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இது திடீரென்று அறிவிக்கவில்லை, திட்டமிட்டு அறிவித்திருக்கின்றார்கள். அறிவிப்பு அறிக்கையிலே ஜூலை 1ஆம் தேதி குறிப்பிட்டிருக்கிறது. ஆனால் அந்த அறிவிப்பு வெளிவந்தது ஜூலை 15ஆம் தேதி. அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதை முடிந்த பிறகு அந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. ஆனால் அறிக்கையிலே ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து மின்கட்டண உயர்வு என்று அறிவித்திருக்கின்றார்கள். இன்றைய மின்கட்டண உயர்வு கிட்டத்தட்ட 4.8 விழுக்காடு மின்கட்டணத்தை உயர்த்துவதாக அறிவித்திருக்கின்றார்கள். அதாவது திமுக அரசு கடந்த 23 மாதங்களில், அதாவது 2 ஆண்டுக்குள் 23 ஆண்டுகளில் 3 முறை மின்கட்டணத்தை உயர்த்திருக்கின்றார்கள். 2022 செப்டம்பர் மாதத்தில் 26.7 விழுக்காடு மின்கட்டண உயர்வை அறிவித்தார்கள். அதாவது 26.7 விழுக்காடு மின்கட்டண உயர்வை இதுவரைக்கும் தமிழ்நாட்டின் சரித்திரத்தில் யாரும் உயர்த்தவில்லை. அது என்னைக்கு? 2022 செப்டம்பர் மாதத்தில். அதன் பிறகு 2023 ஜூலை மாதத்தில் 2.1 விழுக்காடு மின்கட்டண உயர்வை அறிவித்தார்கள். அதன் பிறகு 2024 ஜூலை மாதத்தில் 4.8 விழுக்காடு மின்கட்டண உயர்வை அறிவித்தார்கள். இது மூணும் நீங்க கூட்டினீங்கன்னா இந்த 23 மாதத்தில் கிட்டத்தட்ட 33.7 விழுக்காடு மின்கட்டணத்தை உயர்த்திருக்கின்றது திமுக அரசு. இது என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் மீது கட்டவிழ்த்து விட்ட அராஜகமாக நான் பார்க்கின்றேன். இன்னும் சொல்ல போனா இது தமிழக அரசு மக்கள் மீது மின்சார தீவிரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது. மின்சார தீவிரவாதம், எலக்ட்ரிசிட்டி டெரரிசம் அகைன்ஸ்ட் தி பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. வேற என்ன சொல்றது? 23 மாதங்களில் 33.7 விழுக்காடு மின்கட்டண உயர்வு என்றால் மக்கள் என்ன செய்வார்கள்? இந்த 33.7 விழுக்காடு மின்கட்டண உயர்வு எவ்வளவு தெரியுமா? வருவாய் தமிழக அரசுக்கு இந்த 23 மாதங்களில் 40,000 கோடி ரூபாய். இது நம்முடைய பணம், மக்களுடைய பணம். 40,000 கோடி ரூபாய் வருவாய். 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசினுடைய மின்சார வாரியத்தினுடைய ஆண்டு நட்டம் என்று அவர் அறிவித்தார்கள், 10,000 கோடி என்று அறிவித்தார்கள். ஆனால் வருவாய் 40,000 கோடி. ஆனால் இன்றைக்கும் தமிழ்நாடு மின்சார வாரியம் நட்டத்தில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று தமிழக அரசு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இது எவ்வளவு பெரிய மோசடி! இது 10,000 கோடி நட்டோன்னு சொல்றது, 40,000 கோடி வருவாய் வந்திருக்கு. ஆனாலும் அதுக்கு பிறகும் நட்டம் என்று சொல்லுகின்ற தமிழக அரசு, இதற்கு என்ன காரணம்? என்ன காரணம்? லஞ்சம், ஊழல், நிர்வாக திறமை இல்லாத ஒரு அரசு. நிர்வாக திறமை கிடையாது இவர்களுக்கு. லஞ்சம், ஊழல், எதை எடுத்தாலும் லஞ்சம், ஊழல். ஏன் தெரியுமா? இப்போ தமிழ்நாட்டினுடைய மின் தேவைகள், சராசரி மின் தேவைகள் பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் உச்சத்தில், சம்மர்ல உச்சத்தில் 19,500 மெகாவாட், 20,000 மெகாவாட் வச்சுக்கலாம். குளிர் காலத்தில் டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா அது 15,500 மெகாவாட், ஒரு 5,000 மெகாவாட் குறையும். ஆனால் தமிழ்நாட்டில் மொத்தம் மின் உற்பத்தி எவ்வளவு தெரியுமா? தனியார் துறை, அரசு துறையில 34,000 மெகாவாட். தமிழ்நாடு இன்னைக்கு மின்மிகை மாநிலமா இருக்கு. ஆனால் அது எங்க தெரியுமா பிரச்சனை வந்திருக்கு?
அரசு துறையில மின் உற்பத்தி இவர்கள் அதை நிறுத்திட்டாங்க. ஏன் நிறுத்தினாங்க தெரியுமா? இப்போ நான் சொல்றேன்ல, 20,000 மெகாவாட் மின் தேவைகள், உச்சத்துல மின் தேவைகள், அதுல அரசு சார்பில் எவ்வளவு மின்சாரம் போய்கிட்டு இருக்கு? 5,500 மெகாவாட் தான். 20,000 மெகாவாட்ல வெறும் 5,500 மெகாவாட் தான் தமிழ்நாடு அரசு உற்பத்தி செய்கிறது. மீதி இருக்கின்ற 14,500 மெகாவாட் மத்திய அரசு மற்றும் தனியார் மையத்திலிருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதிகமா யார்கிட்ட வாங்குறாங்க? தனியார் கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12,000 மெகாவாட் தனியாரிடம் பெற்றிருக்கின்றார்கள் தமிழக அரசு மின்சாரத்தை. தனியார் கிட்ட பெறாங்கன்னா என்ன காரணம் தெரியல. என்ன காரணம்? டப்பு டப்பு, காசு, பணம், துட்டு, மணி மணி. அரசு துறையில ஒரு யூனிட் மின்சாரம் தயாரிக்கணும்னா சராசரியா 3.4 ரூபாய், 3 ரூபாய் 40 பைசா சராசரி. ஆனால் தனியார் கிட்ட எவ்வளவு தெரியுமா வாங்குறாங்க? உச்சத்துல நேரத்துல 12 ரூபாய் ஒரு யூனிட் வாங்குறாங்க. 12 ரூபாய் ஒரு யூனிட் மின்சாரம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதுல எவ்வளவு உங்களுக்கு கமிஷன் வரும்? பாதிக்கு பாதி. இதுக்காகத்தான் தமிழக அரசு அரசு துறையில சார்ந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்ய மறுக்குது. இந்த 20 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 17,300 மெகாவாட் அரசு சார்ந்த மின்சார திட்டங்கள் நிலுவையில் இருக்கு. எவ்வளவு காலமா? 20 ஆண்டு காலமாக 17,300 மெகாவாட் அரசு உற்பத்தி செஞ்சிருக்கணும். இது 20 ஆண்டு காலமா நிலுவையில் இருக்கு. ஏன்? அப்பதான் தனியார் கிட்ட வாங்க முடியும். அவங்க கிட்ட கமிஷன் அதிகமா கொடுப்பான். இந்த ஒரே காரணத்துக்காகத்தான் இன்று தமிழக மக்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். எந்த காரணம் கிடையாது. ஆண்டுதோறும் தனியாரிடம் எவ்வளவு தெரியுமா, எவ்வளவு கோடி தெரியுமா மின்சாரம் வாங்கிட்டு இருக்காங்க? கிட்டத்தட்ட 55,000 கோடி ரூபாய்க்கு தனியார் கிட்ட இருந்து மின்சாரம் தமிழக அரசு வாங்கிட்டு இருக்கு. 5,500 கோடியில எத்தனை பர்சன்ட் கணக்கு நீங்களே போட்டுங்க. 55,000 கோடியில எத்தனை பர்சன்ட் கணக்கு நீங்க போட்டுங்க? ஆண்டுதோறும் இவங்க கிட்ட போயிட்டு இருக்கு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.